ஹை பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எய்ச்சர் மோட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி பற்றி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது கம்பெனி இது. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு எய்ச்சர் அப்படின்ற அந்த ட்ரக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான். இது வந்து வால்வோ கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கம்பெனி. ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அப்புறம் இவங்களோட பிஎன்எல், தென் பேலன்ஸ் ஷீட் போகலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் செக்ஷன் போகலாம். ஓகே. இது தவிர்த்து வந்து இவங்களோட ஷேர் அனலிஸ்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் என்ன, ஓகே, எத்தனை ஷேர் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபியூச்சர் ப்ராடக்ட் லான்ச்சஸ் என்னென்ன இருக்கு, ஓகே, ஸோ அதுவும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸஸும் பார்க்கலாம். ஓகே. அண்ட் இந்த கம்பெனியோட பியர் குரூப், இந்த கம்பெனியை மாதிரி இருக்க மற்ற டூ வீலர் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க எய்ச்சர் மோட்டர்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் பண்ணுறாங்க இவங்க. அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஓகே, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேயே இவங்க 2 பண்ணுறாங்க. ஒன்று வந்து எய்ச்சரோட ஓன் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால்வோவோட கம்பைன் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிராண்ட் லைசன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்ட் இவங்க கிட்ட இருக்கு, இந்த ராயல் என்ஃபீல்டு பிராண்டு. இது வந்து 2006 அந்த ஆர் 7 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை வந்து இது கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ்ஸா இருக்கு இந்த பிராண்டு. இந்த பிராண்டை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில இருந்த இவங்களோட இந்த கம்பெனியோட ஓனரோட ஒரு அவரோட சன் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி இதை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், இந்த பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை புதுசாக நம்ம ரீலான்ச் பண்ணலாம், ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1980s கூட ராயல் என்ஃபீல்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைம்ல இருந்து 2006 வரைக்கும் ஆர் 2005 வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரும் பிரேக்ஸும் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ கீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் சாரி, கீர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வகையில் வச்சிருந்தாங்க. ஸோ 2005 அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்க, இது நார்மல் பைக்ஸுக்கு மாதிரி இதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இது அர்லியர் டீசல் இன்ஜின்ல வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதையும் பெட்ரோல் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நான் அந்த அளவுக்கு பைக் எந்தூசியஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டீசல் வச்சிருந்தாங்க, அப்புறம் பெட்ரோலுக்கு மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கீர் பாக்ஸ் அண்ட் பிரேக் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதுல இருக்க ஃபன் ஃபேக்ட். ஓகே. ஸோ இந்த கம்பெனி, ஓகே, ஒரு நார்மல் ட்ரக் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ பைக்ஸ்ல ஒன் ஆஃப் த பயனியர்ஸா இருக்காங்க. ஏன்னா 2005ல தான் இந்த பைக்லாம் லான்ச் பண்ணாங்க. 2005, 6ல நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்க எக்ஸ்ட்ரானரியா இவங்களோட ராயல் என்ஃபீல்டு பைக் சேல்ஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம் வாங்கலாமான்னு. ஓகே. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு 2010க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சரோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஏன்னா யாரும் இன்னும் பல்சர் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா விரும்பல. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பல்சரை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரிச்சர் ஆகினே போகுது. ஓகே. இந்தியா பணக்கார நாடாவது போகுது. இன்னொன்னு இந்தியாவில் கடன் கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயமும் இந்தியா பணக்கார நாடாகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. அதனால நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைக்ஸுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு 2000லாம் பார்த்தீங்கன்னா 100 சிசி பைக்கே பெரிய விஷயம். 2000 ஒரு 10லலாம் பார்த்தீங்கன்னா 150 சிசியே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அந்த பைக் வாங்கிக்கிறது. ஆனா 2015 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அ இந்த 350 சிசி பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது இன்னும் ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஓகே. ஈஸியாவும் ஆயிடுச்சு ஆனா நெறைய பேருக்கு. ஸோ இந்த 2015 டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அ அ இந்த ப்ராடக்ட். ஓகே. நான் எதுவும் டேட்டாலாம் வச்சு சொல்லல. நீங்க ஓகே. நான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல போய் நின்னாலே இந்த இந்த பர்ட்டிகுலர் வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா எப்படி பைக்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எந்த ப்ராடக்ட் அதிகமா நீங்க பார்த்துன்னே இருக்கீங்களோ, ஓகே, அது குரோத் நெறைய இருக்கு அப்படின்றத பார்க்குறீங்களோ, ஓகே, உங்கள சுத்திலும் இருக்க ப்ராடக்ட்ஸ் எது நல்லா நெறைய நீங்க பார்க்குறீங்களோ, அதோட சேல்ஸ் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நல்ல சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கிரீஸ் தான் ஆகுது. ஸோ நீங்க ஜஸ்ட் சென்னையில டிராஃபிக் போகுது. ஓகே. இவ்வளோ சிக்னல்ல
எத்தனை பைக் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணாலே இதோட மார்க்கெட் ஷேர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எத்தனை பைக்ஸ் மொத்தமா ஓடுது, அதுல 350 சிசி பைக்ஸ் எத்தனை இருக்கு, ஓகே, அதுல ராயல் என்ஃபீல்டோடது எவ்வளவு இருக்குன்னு நீங்க நீங்க ஜஸ்ட் ஒரு சிக்னல்ல நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும் சேல்ஸ் எப்படி ஆகுதுன்னு. இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வேலை. இதுக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்றது தான் இதுல ஃபன்னே இருக்கு. ஓகே, ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணினா தான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா எனக்கு எனக்கு முன்ன கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து முன்ன ட்ராக் பண்ணது கிடையாது. இது ரீசெண்டா தான் இந்த மாதிரிலாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ரீசெண்டா இருக்க ஐட்டம்ஸ்ங்கள. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு விதமான அனாலிசிஸ் பண்றது. ஓகே, ஸோ டைரக்டா ரியல் வேர்ல்டு என்ன நடக்குதோ அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போய் நம்ம செக் பண்றது. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகே, ஸோ இதுல எத்தனை பைக்ஸ்ல என்னென்ன வச்சிருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அது இங்கேயே இருக்கா? ஓகே, இங்க இல்ல. ஓகே, ஸோ அவங்க 3 வெப்சைட் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பைக்ஸுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஓகே, அதுல எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா வர ராயல் என்ஃபீல்டு ஆட் பார்த்தீங்கன்னா உமனும் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மென்னுக்கு அதிகமாக வித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ மென்னு ஆல்மோஸ்ட் நிறைய மென் வாங்கிட்டாங்க இந்த பைக்கை. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு புதிய செக்மெண்ட் அவங்க அவங்க நிறைய சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா உமனுக்கு தான் இந்த பைக் இதுக்கு மேலே விற்கணும். ஓகேங்களா? சரி, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை உமனுக்கும் அதை விற்கலாம். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உமனும் ரைட் பண்ணுற மாதிரி இந்த பைக்ஸை போட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சிருக்கிறது எவ்வளோ பைக்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ராயல் என்ஃபீல்டு, ஹண்டர், கிளாசிக், ஸ்கிராம், பேர், கிளாசிக், 350, ஷாட்கன், ஹிமாலயா, புல்லட், ஓகே, மீட்டியார், சூப்பர் மீட்டியார், இன்டர்செப்டர், கான்டினென்டல்னு என்னென்னவோ வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பேர்னு கூட ஒன்று இருக்கு போல இருக்கு. ஓகே, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸோ நல்ல ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 பைக்ஸ்லாம் வச்சுலாம் வைக்கல. ஒரு ஹியூஜ் கேட்டகரி ஆஃப் பைக்ஸ் வச்சிருக்காங்க. அதில் தான் அவங்க சேல் பண்றாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓகே, இந்த கம்பெனியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நியூ லான்ச்சஸ். புது புது பைக்குங்க வந்து வித்துனே இருக்கணும். ஏன்னா பழைய பைக்குங்க வந்து ஓகே ஏற்கனவே லான்ச் பண்ண பைக்கே வந்து அப்படியே அதை வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சேன்னா அது தப்பு. ஓகே, ஏன்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரால வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்க முடியுது அப்படின்னா அவர் கொஞ்ச நாள்லயே அந்த பைக்கோட போர் அடிச்சு போயிடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று அது பழசாகணும், இல்லை நம்ம அதை கம்பெனி வந்து அதை பழசு ஆக்கணும். எப்படி பழசு ஆக்குறதுன்னா இன்னொரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்கன்னா ஏற்கனவே வித்த ப்ராடக்ட் வந்து பழசு ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராடக்ட் லான்ச்சஸ் கன்சிஸ்டண்டா வச்சிருக்காங்க பாருங்க. 2016ல ஹிமாலயா, 17ல ஒரு பைக், இன்டர்செப்டர்னு 18ல ஒன்று, கான்டினென்டல்னு ஒன்று. ஓகே, திருப்பி புல்லட்டே வந்து இருக்கு போட்டிருக்காங்க. திருப்பி கிளாசிக், மீட்டியார் 350. இது மாதிரி பாருங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு 2-3 பைக் லான்ச் பண்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 பைக்காவது லான்ச் பண்றாங்க போல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கிராம், ஹண்டர், ஓகே, சூப்பர் மீட்டியார், ஓகே, ஸோ 23ல போட்டிருக்காங்க. ஹிமாலயா 24ல ஷாட்கன். ஓகே, இது தவிர்த்து 25ல வந்து கொரில்லான்னு ஒன்று வரப்போகுது போல இருக்கு. இதுக்கப்புறம் கிளாசிக் 650ன்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸ்கிராம் 650ன்னு ஒன்று வரப்போகுதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் எலக்ட்ரிக்னு ஒன்று இது ரூமர் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வரப்போகுதுன்னு. ஓகே, இதெல்லாம் சாட் ஜிபிடி கொடுக்குது. நான் பைக் என்தூசியாஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் பைக் இந்த புல்லட் பைக் நான் ஓட்டினது கூட இல்லை. ஓகே, ஸோ எனக்கு அதெல்லாம் பற்றி பர்ஃபெக்டாக தெரியாது. இது மாதிரி பைக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அவங்க. இதுங்க வந்தா என்ன, வரலன்னா என்னன்றது நம்மளோட கான்செப்ட் இல்லை. புது புது பைக்ஸ் லான்ச் பண்ணினே இருந்தாங்கன்னா தான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நிற்க முடியும். ஓகேங்களா? அவங்க பைக் லான்ச்சே பண்ணனா மார்க்கெட் விட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பழசா போயிடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹீரோ ஹோண்டா தான். இல்ல ஹீரோ மோட்டோ கார். ஹீரோல பார்த்தீங்கன்னா புதுசா அவங்க பைக் லான்ச்சே பண்ணல. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சேல்ஸ் இல்லாம போயின்னு இருக்கு. ஓகே, அவங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் குரோத் கம்பெனியே இல்ல. ஒரு டைம்ல சூப்பரான கம்பெனியா இருந்தாங்க. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணினே இருந்தாங்க. ஓகே, இப்ப பெருசா லான்ச் பண்றது இல்ல. ஸோ ப்ராடக்ட் லான்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், லான்ச்சிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நீங்க யூடியூப் பார்க்குறீங்க, இல்ல நீங்க டிவி பார்க்குறீங்களா, அதுல என்னென்ன ஆட்ஸ் வருதுன்னு பாருங்க ரெக்கரிங்கா. ஓகே, அந்த ஆட்ஸ்ங்க பாருங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து குரோத் காமிக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டிங் நல்லா புஷ் பண்றாங்கன்னு மீனிங். நான் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, நான் நான் தேட கூட இல்ல. புல்லட் பைக் பத்தி நான் தேடவே மாட்டேன். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா புல்லட் பைக்ஸ் ஆடுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது யூடியூப்ல வருது.
ஓகேங்களா. யூடியூப் ரேண்டமா நம்ம என்னோட ஆட்ஸ்ல குடுக்குது. ஓகே. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்கன்றது நமக்கு கிளியரா புரியுது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி பாருங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஆட்ஸ் போடுறாங்கன்றது இட்ஸ் a குட் திங் ஃபார் மார்க்கெட்டிங். நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்கன்றது அகைன் இட்ஸ் குட் திங் ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கம்பெனி வந்து growth மோட்ல இருக்குங்க. ஓகே. புது ப்ராடக்ட்டும் லான்ச் பண்றாங்க. அதுக்கு மார்க்கெட்டிங்கும் பண்ணினே இருக்காங்க. அங்கங்க நீங்க பேனர்ல கூட இத பார்க்கலாம் இந்த இந்த ப்ராடக்ட்ஸ. ஸோ இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, தே ஆர் புஷிங் டுவர்ட்ஸ் growth. இன்னும் சேல்ஸ் வேணும் அப்படின்றத புஷ் பண்றாங்கன்னு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே. இது ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட் மாரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நியூ ப்ராடக்ட் லான்ச் பார்த்துட்டோம். என்னென்ன பண்ண போறாங்கன்றத. இது தவிர்த்து அவங்க ஆ இது தவிர்த்து அவங்களோட ட்ரக்ஸ் செக்மெண்ட்ட பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்ரக்ஸ்ல அவங்க ஓன் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெவி டியூட்டி, லைட் அண்ட் மீடியம் டியூட்டி, ஸ்மால் ட்ரக், பஸ்ஸஸ், ஸ்பெஷல் அப்ளிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்கனா வெளிய போம்போது இந்த ஐச்சர் மோட்டார் சிம்பல் எத்தன ட்ரக்ல இருக்குன்னு எண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இவங்க ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இவங்க கிட்ட நெறைய ட்ரக்ஸ் இருக்கும். ஓகே. நீங்க பார்க்கலாம். ஓகே. எய்ச்சர் அது அதோட நேமே சில ட்ரக்கோட பேரே வந்து எய்ச்சர்ன்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. ஒரு மிட் சைஸ் ட்ரக். ஓகே. லைட் அண்ட் மீடியம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எய்ச்சர் நீங்க பார்ப்பீங்க. ஓகே. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வெளிய சுத்தி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் எய்ச்சர் வச்சிருக்காங்க. ஓகே. எனக்கு நான் சொன்னது இந்த ட்ரக். பல வருஷமா இந்த ட்ரக்குங்க தான் அவங்க எய்ச்சர்ல நல்லா சேல்ஸ் ஆயிருந்தது. இப்போ அவங்க நெறைய செக்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க பஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பஸ்ஸு இங்க இருக்கான்னு தெரியல. ஓகே. இதோ இங்க இருக்கு. ஸ்கூல் பஸ் மாரிலாம் இருக்கு. ஓகே. இது வந்து இவங்களோட இவங்களோட ஓன் ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே. இது தவிர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வால்வோ. ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து திருச்சி போறோம், இல்ல மதுரை போறோம்னு பார்த்தீங்கன்னா, வால்வோ பஸ்ன்னு இருக்கும். அந்த வால்வோ பஸ்ஸ இவங்க தான் பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. இட்ஸ் a ஜாயிண்ட் வென்ச்சர் பிட்வீன் வால்வோ குரூப் அண்ட் ஈச்சர் மோட்டார்ஸ். ஓகே. அண்ட் இது 2008ல வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்வோ ட்ரக்ஸ் இன் இந்தியா. ஸோ அதுவும் அவங்க பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது 2 பேரும் காம்பினேஷன்ல, கொலாபரேஷன்ல இவங்க புரொடியூஸ் பண்றாங்களா? ஓகே. அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே. ஆனா இவங்க வால்வோ ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்ல இவங்க லிங்க்டு இருக்காங்கன்றது நமக்கு புரியுது. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ம். ஓகே. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்வோ ட்ரக்ஸ் இன் இந்தியா அது பண்றாங்க. இன்ஜின் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் ஃபார் வால்வோ குரூப். ஓகே. அண்ட் ஈச்சர் காம்போனன்ட்ஸ் பிசினஸ். ஓகேங்களா. ஸோ இன்ஜினே இவங்க பண்றாங்க போல இருக்கு. ஓகே. இது தவிர்த்து இன்ட்ரோடியூசிங் இன்னோவேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றான். 9 ஃபெசிலிட்டீஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இவ்வளோ நம்ம டீடைல்டா பார்க்கணுமா, ஒரு ஐடியாக்கு நீங்க பார்க்கறது எப்பவுமே நல்லது. ஓகே. ஸோ இந்த கேட்டகரி உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாம் வால்வோ. ஓகே. வால்வோ ட்ரக், வால்வோ பஸ்ஸஸ். ஸோ இதான் நீங்க வந்து இன்டர்சிட்டில போறீங்கன்னா, இங்கேருந்து பெங்களூர், சென்னை டூ பெங்களூர் அங்கலாம் போனா இன்டர்சிட்டி பஸ் தான் வரும். ஓகே. வால்வோ. ஸோ இது தவிர்த்து இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் பண்றாங்க. பவர் சொல்யூஷன்ஸ். ஓகே. அப்புறம் பவர் டெரெயின், இன்ஜின் நெனைக்கிறேன். அதெல்லாம் பண்றாங்க அவங்க. ஸோ இவங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஒரு 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 பேலன்ஸ்டா ஒரு நல்ல கம்பெனியா இருக்கு. ஏன்னா இவங்க பாருங்க, பி2சி டூ வீலருக்காக அவங்க விக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸும் விக்கிறாங்க. பிளஸ் குரோத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஃபாரின் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையும் அவங்க புரொடக்ஷன் பண்ணி விக்கிறாங்க. ஸோ 3மே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரோத் செக்மெண்ட் மாரி மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கேருந்து நம்ம ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் போலாம். ஓகே. நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, P&Lலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 இயர்ஸோட டேட்டா எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ 1, 2, 3, 4 எனக்கு தெரிஞ்சு அ இந்த இயர் பார்க்க முடியாது. ஏன்னா இது கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கும் இந்த இயர். அதனால நம்ப இந்த இயர் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இயர்ஸ் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நல்லா தான் குரோத் ஆயிருக்கு. ஃப்ரம் 9,100 crore. ஓகே. ஸோ டூ 10,000 crore. 14, 16, 18 நல்லா தான் குரோத் ஆகிருக்கு. ஸோ சேல்ஸ் நல்லா தான் ஸ்பீடா குரோத் ஆகுது. சேல்ஸ் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன குடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர்ல வந்து 14% குரோத் ஆயிருக்கு. 22. அதுக்கப்புறம் ஆவரேஜா வந்து ஒரு 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 16 குரோத் ஆயிருக்கு. ஸோ நம்ம தாராளமா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு நல்ல குரோத் ரேட் தான் இருக்கு. 15% மாரி இதுக்கு ஆவரேஜா வந்துரும் போல இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அத நோட் பண்ணிக்கலாம். ஓகே. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 15% இருக்கு பெர் ஆனம். ஓகே. அத நோட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க அவங்க. எஸ் 15 மாதிரி growth ஆகுது. இது தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட்டோட growth அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட லாஸ்ட் சேல்ஸ் வந்து 18,870. ஓகே, அண்ட் இவங்க பண்ண ப்ராஃபிட் வந்து 4,700. ஓகே, ஸோ நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 4,700 divided by 18,900 எடுத்துக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 25% இருக்கு. ஓகே, ஸோ நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25% இருக்கு. ஸோ ஆவரேஜாக அப்படி தான் இருக்கான்னு பார்க்கலாம். 16,000ல் 25%னா 1/4 அப்படின்னா ஒரு 4,000 இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஓகே, 10,000ல் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து 2,500 இருக்கணும். இருக்கா? இல்லை, கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 22% தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% வந்து இவங்களோட மார்ஜின் இருக்கு. ஓகேங்களா? இது தவிர்த்து இவங்க என்ன ஸ்பீட்ல growth ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் என்ன ஸ்பீட்ல growth ஆகுதுன்னு. நெட் ப்ராஃபிட்டோட ஸ்பீடு வந்து அவங்க இங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth கொடுத்துருக்காங்க. இது எந்த ப்ராஃபிட் தெரியல நமக்கு, நெட் ப்ராஃபிட்டா என்னன்னு தெரியல. ஸோ 3 இயர்ஸ்ல வந்து 41%, 5 இயர்ஸ்ல 21%, 10 இயர்ஸ்ல 23% growth ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ 4,000 வந்து 4,730. ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டோட growth தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுவும் 20% எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல நம்ம கன்சர்வேட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம 15% கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவா நம்ம ஒரு 15% அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம், கன்சர்வேட்டிவா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, கன்சர்வேட்டிவா இருக்கிறோம். என்ன கன்சர்வேட்டிவானா ரொம்ப நம்ம அக்ரெசிவா நம்ம வந்து திங்க் பண்ணாம, ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஓகே, டன். இந்த நம்பர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா சேல்ஸ் growth நல்லா இருக்கு. ஓகே, நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் நல்லா இருக்கு. ஸோ 2 வகையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சூப்பரா பண்றாங்க. ஓகே, வர்டிகலாவும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி, ஹாரிசான்டலும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ல நல்ல growth தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தெரியுது பாருங்க. சேல்ஸ் growth விட ப்ராஃபிட் growth அதிகமா இருக்கு. எப்படி அது மாரி இருக்க முடியும்? இந்த டேபிள்ல நீங்க பார்த்தீங்கனாலும் பாருங்க. சேல்ஸ் growth 14, இங்க 18. ஓகே, 3 இயர்ஸ் growth இங்க 22, இங்க 41. 5 இயர்ஸ் growth இங்க 16, இங்க 21. எப்படி அது? சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீட்ல போச்சுன்னா, அதே ஸ்பீட்ல தான் நெட் ப்ராஃபிட் போணும். ஆனா நெட் ப்ராஃபிட் எப்படி அதிகமான ஸ்பீட்ல போகுது? ஓகே, ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி அப்டின்னா, இந்த கம்பெனி விக்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் வந்து ஆ எப்படி சொல்றது? ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 விக்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அதோட பிரைசிங்க ஏத்துவாங்க. ஓகே, சேம் பைக்குக்கு ஒண்ணு பிரைஸ ஏத்தினே போவாங்க. இல்லன்னா புது புது லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹையர் ரேஞ்சுல லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ராயல் என்ஃபீல்டு நார்மலா இருக்கு. பிளாக் கலர் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல டியூவல் கலர் 2 கலர் நாங்க லான்ச் பண்றோம். ஓகே. பிளாக் கலர் மட்டும் சிங்கிள் கலரா இருந்தா 1,00,000. டபுள் கலர் போட்டா 1,10,000 சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், விக்கிறது என்னவோ அதே சேம் பைக் தான். ஆனா டியூவல் கலர் போடுறேன். ஓகே. அப்படின்னு சொல்றதால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ரூ. 10,000 கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பெர் யூனிட். ஓகே. ஒரு நெக்ஸ்ட் ஒரு வருஷமா என்ன பண்றாங்கன்னா, சேல்ஸும் இன்கிரீஸ் பண்றாங்க. பிளஸ் அந்த செல்லிங் பிரைஸையும் இன்கிரீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எல்லா கம்பெனியும் இந்த மாரி பண்ண முடியாது. இது பிரீமியமா இருக்க கம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் பாருங்க, இவங்க பைக் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் பாருங்க, இது ஒரு மாரி சூப்பராவே வருது பாருங்க. ஓகேங்களா? ஒரு தடவ பைக்ஸும் இது பாருங்க, இது எல்லாமே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணலாமோ என்னவோ போல இருக்கு. ஓகே, எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா பைக் சீட்டே பாருங்க ஒரு 5 சீட் குடுத்துருக்கான். ஸோ நம்ம சொல்ற பைக் சீட் கூட நம்ம வாங்கலாமோ என்னவோ போல இருக்கு. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்றது, இல்லாட்டி அது டியூவல் டோன் கலர் குடுக்குறது, புதுசு புதுசா வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஹையர் பிரைஸஸ்ல அவங்க விக்கிறாங்கன்றத தான் இது காமிக்குது. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் யூனிட்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அது நமக்கு கிளியரா தெரியுது சேல்ஸ் குரோத்ல. நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆவறதுக்கு காரணம் ஓகே, பெர் யூனிட் செல்லிங் பிரைஸா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இங்க கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பாருங்க. இங்க 20%ல வித்திருக்காங்க.
இங்க அதை விட ஹையர் பெர்சன்டேஜ்ல ப்ராஃபிட் growth இருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இது சூப்பர் கம்பெனி. ஓகே, ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வேற என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதர் இன்கம் ஒருவேளை இவங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது வந்திருக்கலாம். ஓகே, இல்லாட்டி வந்து இவங்க வேற எதனா எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் இவங்க. ஓகேங்களா, அதுல இருந்து கூட வந்திருக்கலாம். ஆனா இவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்க பாருங்க. ஓகேங்களா, அதர் இன்கம்ல கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கு. ஒன்னு ஸ்டேபிளா இருக்கணும், இல்ல கன்சிஸ்டன்டா அது மேல போகணும். ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா மேல போகுது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, அதர் இன்கம்ல இது என்னன்னு பார்த்தலாம். இது எக்ஸப்ஷனல் ஐட்டம் இல்ல. எக்ஸப்ஷனல்னா எப்பாவது ஒரு தடவை நடக்கிறது. அதர் இன்கம் நார்மல் அப்படின்னா வந்து இது நார்மலாவே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறதுலையோ ஏதோ ஒன்று பண்றாங்க, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு வட்டி இவங்களுக்கு கிடைக்குதோ ஏதோன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாலிடா வந்திருக்கு. ஓகே, இது சாலிடான ஒரு அமௌண்ட். ஓகேங்களா, இது தவிர்த்து இந்த கம்பெனிக்கு டெப்ரிசியேஷன் ஆகும். ஓகே, அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, இது ஒரு பேங்க் மாதிரியோ சர்வீஸ் பிசினஸாக இருந்தாலும் டெப்ரிசியேஷன் இருக்காது. இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கன்ஃபார்ம்டா இருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 54 கோடி தான் இருக்கு. அது வந்து ரொம்ப டேம் லோ. ஓகே, இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கடனே இந்த கம்பெனிக்கு இல்லைன்றது இண்டிகேட் பண்ணுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 4700 crore இருக்கு. அதுல 41% இவங்க வந்து டிவிடெண்டா டிக்ளேர் பண்றாங்க. அப்படின்னா உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து கேஷ் வருதுன்னு தான் அர்த்தம். இது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு விஷயம். ஏன்னா வர பணத்துல வந்து இவங்க நிறையவே டிவிடெண்டா குடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு இவங்க சூப்பரான ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ நம்ம P&L பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி எல்லா வகையிலுமே எக்ஸ்ட்ரானரி. ஓகேங்களா, ஸோ சேல்ஸ் growth ஆகட்டும், இல்ல அதர் இன்கம் ஆகட்டும், இல்ல பாரோயிங்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா, எல்லா வகையிலுமே இந்த கம்பெனி சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ இதுவே நல்லா இருந்ததுன்னா மேக்ஸிமம் பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா தான் இருக்கும். செக் பண்ணலாம் வாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஷேர் இஷ்யூ பண்ணினே இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனர்ல கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இல்ல. ஓகே, இவங்க வந்து ஷேர் இஷ்யூ பண்ணல, அப்படிதான் கொடுத்துருக்கு. நம்ம இதை அனலைஸ் பண்ணல, இன்னும் ஃபர்தர் டேட்டா நான் ரிசர்ச் பண்ணல. ஆனால் ஸ்கிரீனரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஷேர் இஷ்யூ பண்ணலன்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ். இந்த கம்பெனியோட கன்சிஸ்டன்டா ரிசர்வ் மேல போகும். ஏன்னா ஒரு வருஷம் வர லாபத்தை இவங்க ஆட் பண்ணினே போறதால இது கன்சிஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, பாரோயிங்ஸ் பிறகு இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே, இவங்க இவங்க நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸ்ல வர சேல்ஸ் ப்ராஃபிட்ல இருந்தே இவங்க ஈஸியா பாரோயிங்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதுவும் அங்க ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா, இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர பணத்தை என்ன பண்றாங்க ஓகே அப்படின்னா இவங்க வந்து கன்சிஸ்டன்டா பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினே இருக்காங்க. கன்சிஸ்டன்டா. ஓகே, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே, ஒண்ணு அது வேற எதனா கம்பெனில ஷேரா இருக்கலாம், இல்ல வேற கம்பெனி வாங்கியிருக்கலாம், இல்ல வேற பாண்ட் டிபென்ச்சர்ல போட்டிருக்கலாம். ஓகே, இல்ல வேற என்ன R&Dல இவங்க எதனா இன்வெஸ்ட் பண்ற மாரி கூட இருக்கலாம். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆக்சுவலி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்ல விஷயம். ஸோ இது மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்க, எதுல போட்டிருக்காங்க நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நமக்கு இன்னும் இந்த கம்பெனி பெட்டரா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஓவரால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரியலி குட் கம்பெனி. ஓகே, பேலன்ஸ் ஷீட்டும் இதுல பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இது தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இன்வெஸ்டர் செக்ஷன். ஓகே, அதையும் செக் பண்ணலாம். ஓகே, இன்வெஸ்டர் செக்ஷன்ல இவங்க பார்த்தீங்கன்னா 2017ல 15% ப்ரொமோட்டர் வந்து ஓனர் வந்து ஷேர் வச்சிருக்காங்க. அதே தான் அவங்க இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ 50% இப்போ வரைக்கும் இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு குட் திங். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்த கம்பெனில. எஃப்ஐஏ பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் திங். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஃபாரினர்ஸ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஆக்சுவலி வாங்குறத கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகே, ஸோ இதான் இதுல இருக்க நேச்சர். நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொமோட்டர் இன்னும் சாலிடா இருக்காரு அப்படின்றது நமக்கு இதுல குட் திங். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இதோட ஷேர் பிரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ வாங்க செக் பண்ணலாம். ஓகே, டன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க சேல்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் growth கம்பெனி. இவங்களுக்கு சேல்ஸ் கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பை விட இவங்களுக்கு சேல்ஸ் கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்க்கறத விட இவங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா போச்சுன்னா கூட இந்த ஷேர் பிரைஸை கீழே இறக்கிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க ஃபியூச்சர்ல எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா இவங்களோட காம்படிஷன். ஓகேங்களா, இவங்களோட காம்படிஷனை பொறுத்து தான் அது இருக்கு. ஓகே, ஸோ இவங்க காம்படிஷன் செக் பண்ணலாம்.
ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இவங்களோட ஆ காம்படிட்டர் செக் பண்ணலாம். ஸோ சாட் ஜிபிடில கேட்டதுக்கு சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, 2024லேருந்து 25க்கு எப்படி மார்க்கெட் ஷேர் மூவ் ஆயிருக்குன்னா, ராயல் என்ஃபீல்ட் வந்து 90-94% பைக் வித்தது 10% கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ள காம்படிஷன் உள்ள என்டர் பண்றாங்க. பஜாஜ் ட்ரையம்ஃப் பார்த்தீங்கன்னா 2% அவங்க வச்சிருக்காங்க. ஹார்லே டேவிட்சனும் ஒரு 1-3% வராங்க. ஜாவா எஸ்டி 1% இருக்கு. ஹோண்டா சிபி 350 அவங்களும் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஸோ இத்தனை கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராயினே இருக்கும் ஆறுதல இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது வந்து இந்தியாஸ் மிட் வெயிட் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட் விச் இஸ் 250-750 சிசி. இந்த சிசிக்குள்ள இருக்கிறது தான் இவங்களோட மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் எப்படி குரோத் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ செக் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஓவரால் இந்தியாவில் டூ வீலர் மார்க்கெட் ஓகே இந்த 100 சிசிலேருந்து ஸ்கூட்டர்லேருந்து எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10% க்ரோத் ஆகும்னு சொல்றாங்க. எப்போனா 2025லேருந்து 2030 வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ 10% ஓகே. பிரீமியம் ஓகே. பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 500 சிசிக்கு மேல இருக்கிறது வந்து நல்லாவே க்ரோத் ஆக போகுது. 12.5% க்ரோத் ஆக போகுது. ஓகேங்களா? அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மோட்டார் சைக்கிள்ஸ் மட்டும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்மியா தான் விக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது யாருக்கு பிரச்சனைனா, இது வந்து ஹீரோ ஹோண்டா மாரி கம்பெனிக்கு தான் பிரச்சனை. ஹீரோக்கு தான் இது பிரச்சனை. ஓகேங்களா? இவங்களுக்கு இது பிரச்சனை இல்ல. ஏன்னா, இவங்க இருக்கிறது மிட் வெயிட் செக்மெண்ட் அண்ட் மிட் வெயிட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு சாலிடா 10% 12% குரோத் ஆகும்னு சொல்றாங்க. இந்த நம்பர் தான் பாருங்க இவங்களோட சேல்ஸ் குரோத்ல கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இவங்களோட சேல்ஸ் குரோத் வந்து 14% அப்படின்னா, மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 12% ஸ்பீட்ல குரோ ஆகும்போது, இவங்க அத விட கொஞ்சம் ஸ்பீட்ல குரோத் ஆகுறாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்டோட பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் நீங்க ஒரு கம்பெனி மூவ் ஆக முடியும். ஓகே. மார்க்கெட்டே 10ல போச்சுன்னா, இந்த கம்பெனி 15ல போலாம், இல்ல 5ல போலாம். ஓகே. ஸோ மார்க்கெட்ட விட தாண்டி டபுள் த ஸ்பீட்லலாம் போ முடியாது. ஓகே. மார்க்கெட் ஸ்பீட்ல தான் போ முடியும். ஸோ அதுதான் இந்த கம்பெனிக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனி கன்ஃபார்ம்டா 10% 12% அந்த ஸ்பீட்ல இது குரோத் ஆகும் அப்படின்றத இவங்க குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க இந்த கம்பெனி பத்தி அப்படின்னா, அனலிஸ்ட்ங்க சொல்றது ம் ஓகே. சாட் ஜிபிடிய கேட்டிருக்கிறதுல ஓகே. ஸோ அ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் அனலிஸ்ட் ஓகே. மார்க்கெட்ல இருக்க அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற வேற அனலிஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அ இதோட கரண்ட் பிரைஸ் வந்து 5300 அப்படின்னா, இந்த கம்பெனியால வந்து 5500 போகும்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 3% தான் அப் போகும்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அது கரெக்ட்டான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா சாட் ஜிபிடி சொல்ற எல்லாமே கரெக்ட்டா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் சர்ச் பண்ணணும். ஆனா, ஆ சாட் ஜிபிடில என்ன குடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற அனலிஸ்ட் மொத்தம் 38 ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அந்த கம்பெனி ரிசர்ச் பண்றாங்க. அதுல 19 அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பை பண்ண சொல்றாங்க. ஓகே 13 அனலிஸ்ட் வந்து ஜஸ்ட் இத பையும் பண்ணாதீங்க, செல்லும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அத ஹோல்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. 6 அனலிஸ்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய செல் பண்ணிடுங்க. இது ரொம்ப பிரைஸ்டா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய வாங்கலாம்னு சொல்லிட்டு 50% கிட்ட அனலிஸ்ட் சொல்றாங்க. ஓகே. ஸோ இது ஒரு இண்டிகேட்டர் தட் த கம்பெனி ஸ்டில் வொர்த் டூ பை. ஓகே அப்படின்றது. இந்த கம்பெனி நம்ம வாங்கலான்றது இது ஒரு நல்ல இண்டிகேட்டர். ஓகே. ஸோ ஒரு சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனலிஸ்ட் வந்து 7000 இந்த ஷேர் போகும்னு சொல்றாரு. ஒரு சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இந்த பிரைஸ் ஷேர் வந்து 3800 தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கரண்ட்டா இருக்கிற இந்த 5000 ரூப்பீஸ் பிரைஸ்லேருந்து அ மேலயும் இந்த லெவல் போலான்னு சொல்றாங்க. இது லோவஸ்ட் எஸ்டிமேட், இது ஹையஸ்ட் எஸ்டிமேட்டும் குடுத்துருக்காங்க. மீடியனா வந்து பார்த்தீங்கன்னா, 5600 போகும்னு சொல்றாங்க. ஸோ ஷேர் பிரைஸ் எவ்வளோ பார்க்கலாம். ஷேர் பிரைஸ் வந்து 5500. ஸோ அனலிஸ்ட்டுங்க ஓகே இதுல ஓகே. ஸோ அனலிஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 5600 போடலாம். ஸோ இன்னொரு ₹100 மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரே இது. மத்தபடி இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அனலிஸ்ட்ங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 50% அனலிஸ்ட் இந்த ஷேர வாங்கலாம்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே டன். ஸோ இது நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே. வேற என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மோட்டார் சைக்கிள் டிமாண்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களோட மோட்டார் சைக்கிள் டிமாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் Q4 FY25ல வந்து பார்த்தீங்கன்னா, 27% வந்து ப்ராஃபிட்டே இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆ இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் 20% 27% ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்போர்ட்டும் இவங்க பண்றாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க போல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 2200 crore வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இவி பைக்ஸுக்கும், நியூ லான்ச்சஸுக்கும் அவங்க ச அலோகேட் பண்ணியிருக்காங்க. 2200 crore ஓகேங்களா?
ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் வரும்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது இப்போ. ப்ராடக்ட் லான்ச்சஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம். இது வந்து தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா ப்ராடக்ட்டை புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போதும் செலவு இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ வேல்யூவேஷன் வந்து PE வந்து 30 இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அது நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 65% இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ஸ்க்ரீனர் 50 தான் சொல்லியிருக்கு. நம்ம தான் செக் பண்ணோம். ப்ரொமோட்டர் எந்த ஷேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோனில் வைக்கல. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேஸோ இல்லை பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஃப்ராடோ அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நீட்டாக இருக்குது இந்த கம்பெனி. ஓகேங்களா. ஏன்னா நம்ம இது எல்லாமே செக் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே. என்னன்னா சேல்ஸ்ல கொஞ்சம் பாதிப்பாகிறதுக்கு எங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. மத்தபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓகே. இது எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஓகே. பைக் லான்ச்சஸ்லாம் செக் பண்ணிட்டோம். ஓகே. டன். ஸோ நம்ம இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வேல்யூவேஷனுக்கு போலாம். வேல்யூவேஷன்ல பார்த்தா இந்த கம்பெனி இத வாங்கலாமா, வேணாமா அப்படின்றத நம்மளோட சிம்பிளான கொஸ்டின். ஓகே. வாங்கலாமா, வேணாமான்றத நம்ம டிசைட் பண்றது PE வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ PE பார்த்தீங்கன்னா, இவங்களோட லாஸ்ட் இயர் 3 இயர் PEயுமே 32 தான். 5 இயர் PEயும் 36 தான். 10 இயர் PE தான் 40. ஓகே. ஸோ நம்ம 10 இயர் PE எடுக்க முடியாது. ஏன்னா நெறைய மாறிடுச்சு இந்த 10 இயர்ஸ்ல. ஓகே. இவங்களுக்கு காம்படிஷன்லாம் வந்துருச்சு. ஸோ இது பெருசா ரெலவன்ட் இல்ல. 3 இயர் PE தான் ஓரளவுக்கு ரெலவன்ட். ஏன்னா இது அ இது இதுல காம்படிஷன் புது புது கம்பெனிஸ் வராங்க. சேல்ஸ் குரோத் மாறுது. அதெல்லாம் வச்சீங்கன்னா 3 இயர்ஸ் PE தான் இதுக்கு ஓரளவுக்கு கரெக்ட். ஓகேங்களா. அப்படி நீங்க வச்சீங்கன்னா கூட, இப்போ இது கரெக்ட்டா அதோட எக்ஸாக்ட் 3 இயர் PEல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது சீப்பா வருமா? நம்ம இந்த கம்பெனிய வாங்கலாமா? அப்படின்றத வேணா பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து அதோட கரெக்ட் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா. கரெக்ட் வேல்யூஷன் இருக்கு. ஸோ இது சீப்பா வருமா? இல்ல வாங்க முடியுமான்றத வேணா செக் பண்ணலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் 3 இயர் ஷேர் பிரைஸ் எடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த கம்பெனி வந்து பிரைஸ் ஏறினே தான் இருக்கு. 2800ல இருந்திருக்கு போல இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கு. ஒரு சில சமயம் டிராப் ஆகும். ஆனா ஸ்டெடியா பாருங்க அது மேல தான் போகுது. ஓகேங்களா. ஸோ இதுல மேல போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது PEல பார்க்கணும் நம்ப. ஓகே. PEல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது EPS எர்னிங்ஸ் பெர் ஷேர். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட். ஓகேங்களா. அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் நல்லா மேல போயின்னே இருக்கு. ஸ்டேபிளா மேல போகுது. ஓகேங்களா. ஸ்டேபிளா மேல போயின்னு தான் இருக்கு. ஓகே. அதே மாரி இந்த PE பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லலாம் வந்து 50 PEலாம் இருந்திருக்கு. ஓகேங்களா. அது வந்து இப்போ ஓரளவுக்கு கொலாப்ஸ் ஆயி அதோட நார்மலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அதோட நார்மல் PE பார்த்தீங்கன்னா 32. மீடியன் PE 32. அந்த இடத்துக்கே இது வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்க எப்ப இந்த கம்பெனி வாங்கலாம்? எங்கன்னா PE விட லோவர் PE தான் வாங்கலாம். இங்கலாம் பாருங்க 28 இருந்திருக்கு. இந்த இடம்லாம் வந்து அ வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா. ஆனா என்னதான் இது கீழ போனாலும் பாருங்க மேக்ஸிமம் வந்து 32லருந்து 28ன்றது அ பெரிய பெர்சன்டேஜ் ஒண்ணும் இல்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அம் 32, 20, 28 கூட சொல்ல 29 தான் இருக்கு 3. கிட்டத்தட்ட ஒரு 10% கீழ போகுதுங்க இந்த கம்பெனி. அவ்வளோதான். இதோட நார்மல் வேல்யூவேஷன்லேருந்து ஒரு 10% கீழ போகுது. ஓகே. மத்தபடி ஓகே. இந்த இடத்துல வேணா கொஞ்சம் நல்லா கீழ போயிருக்கு. ஓகே. ஒரு 27 வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி நீங்க வந்து 27 பில கூட வாங்க முடிஞ்சா நம்ம வாங்கலாம். ஓகேங்களா. 27 பில. 27 பில நீங்க வாங்குறீங்கன்னா, எவ்வளோ ரூபாய் இருக்கும்? அத வேணா செக் பண்ணலாம். அந்த இடத்துக்கு இந்த பிரைஸ் வருமான்றதே டவுட். ஓகேங்களா. ஸோ லோ பிரைஸ் பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு 27 பில இந்த கம்பெனிய வாங்கலாம் நீங்க. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 173. ஸோ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா 4671. ஸோ இந்த கம்பெனி வந்து லோவஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ்ல வாங்கலாம் நீங்க. இது ஏன் வரல? ஓகே. என்ன நம்பர் பார்த்தோம்? 4671 இல்ல ஒரு 4700 எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி. 4700 தான் இந்த கம்பெனியோட லோவஸ்ட் பிரைஸ். இதுக்கு கீழ இறங்குமான்றது டவுட் தான் இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த PE தாண்டி அது கீழ போகாது. ஓகே. ஏன்னா கரண்ட் PE 32. இதுக்கு இந்த ரேஞ்சில போகுமான்றது டவுட். ஆனா ஒரு 3 இயர்ஸ் இந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம். 3 இயர்ஸ்ல பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா இவங்களோட குரோத் அத வச்சு செக் பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் கிவ் மீ a மினிட். ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து என்ன ஸ்பீட்ல ஒர்க் ஆகுது? 20% எடுத்துக்கலாமே. 20%ல அவங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ
அதான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இல்லை கன்சர்வேட்டிவ் நம்ம எடுக்கிறத கூட கன்சர்வேட்டிவ் போட்டு நினைக்கிறேன். 15 எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். ஓகே. ரொம்ப அக்ரெசிவ் இல்லை. 15 எடுத்துக்கலாம். 15 நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 3 இயர்ஸில் எங்கே இந்த இபிஎஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ 3 இயரில் இந்த கம்பெனியோட இபிஎஸ் எங்கே இருக்கும்னு சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணால் இப்போ இருக்கிற இபிஎஸ் வந்து 173. ஓகே. ஒரு வருஷமும் வந்துட்டுனா இது இந்த ஸ்பீடில் க்ரோத் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. 1.15ல க்ரோத் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி எடுத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டலாம். ஓகே. 263க்கு இந்த கம்பெனியோட இபிஎஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ 263க்கு 260 எடுத்துக்கலாங்க. 260 இந்த இபிஎஸ் போயிடும். ஓகே. இந்த இபிஎஸ் இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோல இருக்கும்? இந்த பிஇ வந்து இவங்களுக்கு குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஓகே. இருந்தாலும் நம்ம குறையுதுன்னே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வேற எதனா ஒரு கம்பெனியோட பிஇ என்ன இருந்தால் அதை கூட எடுக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற கம்பெனி பிஇ பார்த்தீங்கன்னா பஜாஜும் 32 தான், எய்ச்சர் 32, டிவிஎஸ் 60 அதெல்லாம் செட் ஆகாது. ஹீரோ ஹோண்டா மோட்டர் கார்ப் வந்து 20ல இருக்கு. இந்த அளவுக்கு மோசமாக போக முடியாது. ஓகே. ஏன்னா ஹீரோ ஹோண்டா கார்ப் அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பேட் ப்ராடக்ட்ஸ் இல்லை இவங்க கிட்ட. இவங்க லேட்டஸ்டாக ஏதோ பண்ணி தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ எப்படியும் இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நம்ம இந்த பிஇ குறையுதுன்னே எடுத்துக்கலாம். ஓகே. 25 எடுத்துக்கலாம். 25ல 260 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே, இந்த ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 இயர்ஸில் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் இங்கே டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது 6500. ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஓகே 6500 கன்சர்வேட்டிவ் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுதுன்னு எடுத்துக்கோம். 18 கூட இருக்கல, 15 தான் எடுத்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஇ 25க்கு தான் எடுத்திருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா கூட 6500 இருக்கு. ஸோ இன்னிலேருந்து 3 இயர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் ஓகே நம்ம ப்ராஃபிட் ஓகே நம்ம இப்போ வாங்கினா 3 இயர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5500 6500 போகுது. அப்படின்னா நமக்கு லாபம் வந்து 1000 வரும். ஃபார் 5500 ஓகே இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ஓகே எவ்வளோ வரும்ன்றது ரஃபாக நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ 3 இயர்ஸில் 18% வரும்னு சொல்லுது. ஓகேங்களா? 18% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 18%. ஸோ ஒரு வருஷத்துக்கு 6% வரும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 6% வரும். ஓகே. ஸோ இதாங்க இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் சொல்லலாம். ஓகே. ஸோ இல்லை நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சோம்னா ஓகே இது வந்து கன்சர்வேட்டிவாக நம்ம வச்சதால இப்படி இருக்கு. ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வைக்கிறோம் அப்படின்னா இதே பிஇ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இதே பிஇ மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் 32லயே. ஓகே. இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதையும் செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே போகுதுன்னு. 8320 ஓகேங்களா? 8300 இந்த ப்ரைஸுக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூமிங் ஓகே இது எல்லாம் அசம்ஷன் தான். அஸ்யூமிங் ஓகே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸை 15% ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓகே பிஇயோட குவாலிட்டியும் இதே ரேஞ்சில் இருந்து அவங்க காம்படிஷன்லாம் ஓரளவுக்கு தான் சமாளிக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் 615 போகும். இல்லை இதே ஸ்பீடில் க்ரோத் ஆகுது ஆனால் கரண்ட் பிஏ மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைஸ் 8300 கூட போகும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றதும் போட்டு பார்க்கலாம். ஓகே அதுலேயும் போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே நிறைய டைப்பிங் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஓகே ஸோ 5500லேருந்து 8300 ஓகே ஃபர்ஸ்ட் அதை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே 2800 ஓகே ஸோ 2800 டிவைட் பை 5500 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% வருது. ஓகே 50% டிவைட் பை 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 17% வருதுங்க. ஓகே இது 50 ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ப்ராஃபிட் வரவும் சான்ஸ் இருக்கு. 18% வரத்துக்கும் இதில் சான்ஸ் இருக்கு. இது எல்லாம் அசம்ஷன்ஸ் தான். ப்ரொவைடட் இந்தியன் எக்கனாமி ப்ரெஸ் ஸ்லோவாகக்கூடாது, ரிசெஷன் வரக்கூடாது. ஓகே இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பெரிய காம்படிட்டர்ஸ் யாரும் இவங்களுக்கு எதிர்த்து வரக்கூடாது.
பீப்புள் வந்து ஏச்சர் மோட்டர்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கணும். ஓகே, ஒரு வீட்லயும் பசங்க அடம் பிடிக்கணும். ஏச்சர் மோட்டர், ராயல் என்ஃபீல்டு தான் வேணும்னு அடம் பிடிக்கணும். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சேர்ந்துனா நமக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 18 to 50% ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து சூப்பரான கம்பெனி அப்படிங்க எடுத்துக்கலாம். இது நல்ல கம்பெனி, ஆனா நல்ல ஷேர்ன்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? நல்ல கம்பெனி இது, அதுல டவுட்டே இல்லை நமக்கு. ஷேர் பிரைஸ் ரொம்ப எலிவேட்டடா இருக்கு. அதான் நம்மளோட ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ ஆன் ஸ்கேல் ஆஃப் ஒரு 1 to 5 எடுத்துக்கலாம். 1 வந்து சூப்பரான கம்பெனி, 5 வந்து தண்ட கம்பெனி அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனியா, ஓகே, இல்லாட்டி இப்படி எடுத்துக்கலாம். எக்ஸலண்ட், ஓகே, அபவ் ஆவரேஜ், ஆவரேஜ், ஓகே, பிலோ ஆவரேஜ், வேஸ்ட் அப்படி எடுத்துனா வச்சுக்கோங்களேன். ஸோ 1ன்றது சூப்பர். இந்த கம்பெனி நம்ம ஷேர் பிரைஸை பொறுத்தவரை சூப்பர் நம்ம சொல்ல முடியுது. இது அபவ் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோ எங்களோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, சரி, நாங்கள் ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி தான் வந்து ஃபினான்ஷியலி இப்படி தான் மூவ் ஆகுன்றது என்னோட ஜட்மெண்ட். ஓகே, இப்படி தான் மூவ் ஆகும் நம்மளும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று வேற மாதிரி போயிருக்கும். நம்ம பாஸ்ட் ட்ரெண்டை வச்சு நம்ம பார்த்தா இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகே, ஸோ ஷேர் பிரைஸ் நீங்கள் 4700 வருதான்னு பாருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் ஓகே 18% கூட எனக்கு ஓகே 3 வருஷத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா அப்போவும் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 4700 ப்ரீச் பண்ணாது. ஓகேங்களா? பண்ணாது. அப்படி பண்ணுச்சுன்னா உங்களோட லக். ஓகே, ஓகே, ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.